2025 ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டிஎன்டெட் பாஸ் மதிப்பெண்களை குறைத்து தேர்வு முடிவுகளை வெளியிடணும் என்கின்ற நம்மளுடைய தொடர் கோரிக்கை ஏற்று நம்மளுடைய மதிப்பு இருக்கிற டிஆர்பி மற்றும் நம்மளுடைய மதிப்பு இருக்கிற அரசு பாஸ் மதிப்பெண்களை குறைத்து தேர்வு முடிவுகளை வெளியிட்டாங்க. அதற்கான சர்டிஃபிகேட்டுமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க அடுத்து எஸ்ஜிடியும், பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க அடுத்து யூஜிடிஆர்பியும் அல்லது பிஓ தேர்வு இது போன்ற தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த அறிவிப்புகளும் வெளியாக போகுது. ஸோ 2025 கோரிக்கையை தொடர்ந்து அடுத்து பிடபிள்யூடி தேர்வர்களுக்கான கோரிக்கை. ஸோ அவர்களுக்கான பாஸ் மதிப்பெண்களையுமே நம்முடைய மதிப்பு இருக்கிற டிஆர்பி மற்றும் நம்முடைய மதிப்பு இருக்கிற அரசு குறைத்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூடி ரெஸ்பெக்டிவ் தேர்வர்களுக்கு 60 மதிப்பெண்கள் எடுத்தாலே பாஸ் தான், 60 மார்க்ஸ். இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருக்கும் 60ஆக மாற்றிட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை தான். தகுதி தேர்வுங்கிற அடிப்படையில், இது நியமன தேர்வு இல்லை சார், தகுதி தேர்வுங்கிற அடிப்படையில் தான். தமிழகத்தில் ஒரு மதிப்பிற்குரிய ஆசிரியராக வேண்டும் என்றால் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும், தகுதி தேர்வில் குவாலிஃபை ஆகணும், நியமன தேர்வில் வெற்றி பெற வேண்டும். ஸோ 2 தேர்வுகள் இருக்குது சார். ஸோ தகுதி தேர்வுங்கிற அடிப்படையில் மதிப்பிற்குரிய எல்லா கேட்டகரிக்கும் 60ஆக மாற்றிட வேண்டும் சார் அப்படிங்கிறது தான் மிக முக்கிய கோரிக்கையாக இருக்குது. மற்றும் இன்னொரு கோரிக்கை என்னவென்றால், 2025 தேர்வு எழுதணும் சார். இப்போது 2026 பாஸ் மதிப்பெண்கள் 60ஆக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா தேர்வர்களுடைய நன்மையை பார்க்குறாங்க, தேர்வர்களுடைய இந்த நியாயமான கோரிக்கை ஏற்கிறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் நம்முடைய அரசு மதிப்பு இருக்கிற மக்களுக்காக, மாணவர்களுக்காக, தேர்வர்களுக்காக அவர்களுடைய கோரிக்கை ஏற்று அதை செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் 2026 அதாவது மேபி எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்மளுடைய கோரிக்கை ஏற்று பாஸ் மதிப்பெண்களை 60ஆக குறைக்கலாம். 2026 குறைக்கலாம். ஏன் இந்த ஸ்பெஷல் டெட்லேருந்து கூட குறைக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2025 குறையுமா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பிக்கஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஆனால் குறைச்சா பரவாயில்லைங்கிறது தான் தேர்வர்களுடைய மிக முக்கிய கோரிக்கையாக இருக்குது. நம்ம ஜஸ்ட் வேர்டிங்ஸில் சொல்கிறோம், பட் அவங்களுடைய அந்த வலி வேதனை நம்ம ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். இது அரசுக்கும் தேர்வர்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு விஷயம், சரிங்களா? இதுக்குள்ளே எங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே யார் இல்லை பாஸ் மதிப்பெண்கள் குறைக்க மாட்டாங்க, இல்லை பாஸ் மதிப்பெண்கள் குறைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது என்பது எங்களோட தனிப்பட்ட ஒரு கருத்து மற்றும் கணிப்பு, ஓகேங்களா? ஸோ பாஸ் மதிப்பெண்கள் 2026 முதல் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2025 முதலும் குறையலாம், சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ தேர்வர்களுடைய பிக்கஸ்ட் கோரிக்கை, தேர்வர்களுடைய தொடர் கோரிக்கை ஏற்று ரைட் ஓகே 2025 பாஸ் மதிப்பெண்கள் 60ஆக குறைச்சு ரீபப்ளிஷன் ஆஃப் ரிசல்ட்டுங்க அப்படின்னு தரலாம். புரியுதுங்களா? தருவதற்கு வாய்ப்பு உண்டு. தகுதி தேர்வு தாங்க இது, தகுதி தேர்வு தான், நியமன தேர்வு இல்லை, தகுதி தேர்வு தான். அந்த அடிப்படையில் ரெஸ்பெக்டிவ் ஆல் கேட்டகரிஸ்க்குமே, ரெஸ்பெக்டிவ் ஆல் ஜென்ரல், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டி, பிடபிள்யூடி அனைவருக்கும் அப்படி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேபி அதாவது இது மாதிரி குறைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அடுத்த இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது. அப்போ இது மாதிரி டிஆர்பியில் எத்தனை பேர் ரெக்ரூட் பண்ணுவோம், ஸோ டிஎன்பிசி மூலம் எத்தனை பேர் ரெக்ரூட் பண்ணுவோம், இவ்வளோ காலி பணியிடங்கள் காலியாக இருக்குது, இவ்வளோ நம்ம நிரப்ப போகிறோம். மேபி அந்த அறிவிப்பில் கூட இது போன்ற டிஎன்டெட் பாஸ் மதிப்பெண்கள் 60 குறைக்கலாம், வரலாம்ல. இது எல்லாமே தேர்வர்களுக்காக, மக்களுக்காக தாங்க அரசு. தேர்வர்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கிறாங்க, மக்களோட கோரிக்கை இருக்கிறாங்க, அதுதானுங்க. அப்போ நீங்கள் யாரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருத்தப்பட வேண்டாம், சரிங்களா? யாரும் வருத்தப்பட வேணாம். அதே சமயம் நம்ம அனைவருக்கும் தயாராக இருந்திட வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஒரு அந்த ஸ்டாண்டில் தான் நாங்கள் நிற்கிறோம், சரிங்களா? ஏன்னா நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னாங்க, எங்களுக்கு தேர்வர்களோடையும் நிற்கணும், தேர்வர்களுக்காகவும் நிற்கணும், தேர்வர்களுக்கு நல்லது நம்ம எடுத்து சொல்லணும். அந்த இடத்துல அந்த பொறுப்பில் இருக்கிறோம். எங்கள் தரப்புலேருந்து ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. ஸோ 2026 முதல் பாஸ் மதிப்பெண்கள் 60ஆக குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2025 ஆண்டு முதலும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2026 கம்பேர் பண்ணும்போது 2025 கொஞ்சம் கம்மிங்க. ஓகே, இப்போது 2026 என்பது என்னென்னா, இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன், ஸோ அடுத்த அறிவிப்பு அதெல்லாமே இப்போ 2020 திரும்பி ரிசல்ட் எல்லாமே ரீபப்ளிஷ் பண்ணணும். ஸோ அதோடைய சேலஞ்சஸ், அதோடைய டாஸ்க் இதெல்லாமே நமக்கு ரெஸ்பெக்டிவ் போர்டுக்கு தான் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும், சரிங்களா? பட் அரசு நம்மளுடைய கோரிக்கை ஏற்றுக்கிட்டா 2025 முதல் பாஸ் மதிப்பெண்களை குறைத்து தேர்வு முடிவுகளை வெளியிடுங்கள் என்றால் 2025 முதல் பாஸ் மதிப்பெண்களை குறைத்து தேர்வு முடிவுகள் வெளியிடுவாங்க. ஸோ ஆனால் என்ன மெயின் விஷயம், நாங்கள் அதுக்கு நமக்கு அந்த டைம், அதுதான் இந்த டைம் கன்சியூம் ஆகிட்டு இருக்குது. டைம் நமக்கு மிஸ் ஆகிட்டு இருக்குது. அதுதான் இப்போ பிக்கஸ்ட் ஒரு இது, அதுதான் வருத்தமும் அதுதான். இப்போ நிறைய பேர் என்னன்னா, இப்போ 2026 படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். சரி சார் 60 குறைக்கிறாங்க, இல்லை சார் நான் 80 டார்கெட் வைக்கிறேன் சார், இதுக்கு சார் பார்டரில் இருந்துட்டு 1 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு, நான் வைக்கிறேன். 2020 படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யார் ஹோல்டில் இருக்கிறாங்க அப்படின்னா 2025 தேர்வுகள் தான் ஹோல்டில் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சார் டிஎன்டெட் படிங்க, சரிங்களா? டிஎன்டெட் படிங்க. இஃப் சப்போஸ் மாஸ் மதிப்பெண்கள் குறைச்சிட்டாங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி படிச்சிக்கலாம், சரிங்களா? யூஜிடிஆர்பி படிச்சிக்கலாம், இல்லை ரெண்டுமே படிங்க. இல்லை சார் எனக்கு தகுதி தேர்வு வேணாம், நியமன தேர்வு வேணாம், ஒரே தேர்வு பிஓ போயிடுறேன் அப்படின்னாலும் பிஓ படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஆனால் ஒன்று விஷயம் புரிஞ்சுக்கோங்க, டிஎன்டெட் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்குது. நமக்கு வேலை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த சர்டிஃபிகேட்டை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எத்தனாயிரம் பேர் இருந்தாலும் சரி,
நான் டிஎன்டெட் குவாலிஃபைடுங்க. நான் குவாலிஃபைடு பாருங்கள். அப்போ உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸு ஓகே. ஸோ உங்களோட லைஃப் ரன் பண்ணுறது அதனால தான் டிஎன்டெட் சர்டிஃபிகேட் வாங்குங்க, படிங்க, பாஸ் பண்ணுங்கள், படிங்க, பாஸ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தேர்வு 2025 தேர்வு அறிவிப்புலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ரைட், ஓகே. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். என்ன பண்ணுங்கள், டிஎன்டெட் பாஸ் பண்ணுங்கள், பாஸ் படிங்க. அதே சமயம் யூஜிடிஆர்பியும் படிங்க. இப்போ பேப்பர் 1 படிக்கிறவங்க எஸ்ஜிடி படிங்க, பேப்பர் 2 படிக்கிறவங்க பேப்பர் 2 படிங்க. அதே போன்று யூஜிடிஆர்பியும் படிங்க. இல்லை பிஓ படிக்கிறேன்னா பிஓ படிங்க. எங்கள் தரப்புலேருந்து நாங்கள் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். அது போன்று தான் எல்லாருமே அக்செப்ட் த ட்ரூத், அக்செப்ட் த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், கரண்ட் சுச்சுவேஷன் என்று அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிட்டாங்க. அது நீங்கள் டிஎன்டெட் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது 249 ரூபா நம்ம பேட்ச், ஓகேங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இஃப் சப்போஸ் பாஸ் மதிப்பெண்கள் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் யூஜிடிஆர்பி கன்வெர்ட் ஆயிடலாம். இது எங்களால் முடிஞ்ச உதவிங்க. எங்களால் முடிஞ்ச உதவி கம்ப்ளீட்லி நாங்கள் உங்களுக்கு செஞ்சுட்டு இருப்போம். ஸோ டிஎன்டெட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். 2025 பாஸ் மதிப்பெண்கள் குறைச்சி திரும்பி ரீபப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வெயிட் பண்ணுறவங்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன். இன்னும் ஒரே மாதத்தில் காமன் டிஎன்டெட் வெளியாக போகுது. ஆஸ் பர் பிளானர் காமன் ஒரே மாதத்தில் வெளியாக போகுது. அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான், புரியுதுங்களா? அப்போ நம்ம இந்த பாஸ் மதிப்பெண் குறைப்பாங்க, அதுக்கான அப்டேட்டும் நம்ம எலெக்ஷன் முடியும் போது தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணுங்க, டிஎன்டெட் பொறுத்தவரைக்கும் ஈஸி தானே. நம்மளோட மெட்டீரியல் 4 to 5 ஹவர்ஸ் டெய்லி, ரைட்டுங்களா? நீங்கள் இப்போ தான் 2026 நீங்கள் ஸ்பெஷல் டெட்டில் இருந்தாலும் சரி, இல்லை காம்படேட்டிவ் படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, நம்மளோட மெட்டீரியல் நல்லா பார்த்துக்கும், முடிஞ்ச மனப்பாடம் கூட பண்ணிங்க. டிஎன்டெட் ஆல்ரெடி லாட்ஸ் ஆஃப் நம்மகிட்ட படிச்சு பாஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஏன்னா நம்ம டிஎன்டெட் படிச்ச பசங்க தான் அடுத்து யூஜிடிஆர்பி அரௌண்ட் 1000 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. யூஜிடிஆர்பியில் எங்களுக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் பாதி பேருக்கு மேலே நம்மகிட்ட படிச்சு பாஸ் பண்ணவங்க தான், ரைட்டுங்களா? அப்போ நீங்கள் டிஎன்டெட் 240 ரூபா கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ் மதிப்பெண்கள் குறைந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் யூஜிடிஆர்பிக்கு மாறிவிடலாம். இல்லை சார் நான் பிஓ ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிஓ ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம தர ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள். 8525049011 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. எப்படி சார் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜிபே ஃபோன் பே 8778863630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் 8525049011. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு குறைந்த கட்டணத்தில் போட்டு கொடுத்துருக்கோம். அதே போன்று பேட்சும் மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அகாடமி ஸ்கேனர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். 24 வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்குது. 8525049011 ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, சார் நான் பாஸ் மதிப்பெண்கள் குறைப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணுறேங்க, அதுவும் கோட்டியரிங்கன்னு சொல்கிறாங்க சார். இந்த மாதம்னு சொன்னாங்க, இப்போ அடுத்த மாதங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அடுத்த மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்க முடியுமா சார் நான்? ஸோ இது எல்லாமே அதுதான். நம்ம அரசுக்கிட்ட நம்மளுடைய கோரிக்கை முன்வைத்து அதை பெறுவது என்பது வேறு, நீதிமன்றம் மூலம் பெறுவது என்பது வேறு. இதே ஃபீல்டு இருக்கிறனால சொல்கிறோம், சரிங்களா? 2027 முதல் பாஸ் மதிப்பெண்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2025 முதலும் குறையலாம், சரிங்களா? குறைவதற்கும் வாய்ப்பு இருக்காது. நம்மளுடைய கோரிக்கை தானே, வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான ரிசல்ட், அதுக்கான அவுட்புட் எல்லாமே தற்போதைக்கு இல்லை, அப்டேட் இல்லை. அதுதான் மேட்டர். அப்போ வி ஷுட் நாட் மிஸ் திஸ் டைம். ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். தட்ஸ் இட். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.